வணக்கம் தமிழ் குக்கிங் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா லாஹோரி கிரீன் சிக்கன். அதாவது இங்கேருந்து பாகிஸ்தான் போகிறோம், அங்கே இருக்கிற ரெசிபி தூக்கிட்டு வந்து நம்ம தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து பிரான் பிரியாணி செஞ்சுருந்தோம். அது கூடவே சேர்த்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த லாஹோரி கிரீன் சிக்கனும் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் வந்து ஹேமாஸ் குக்கிங் வேர்ல்டு. இங்கே நம்ம வந்து இன்றைக்கி வந்து லாஹோரி கிரீன் சிக்கன் இது ரெசிபி தான் இவர் சொல்லிக் கொடுக்க போகிறாரு. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50-60 குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி பல்க் குக்கிங்காக தான் இருக்க போகுது. ஸோ இந்த ரெசிபி பார்த்துட்டு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க லாஹோரி கிரீன் சிக்கன் எப்படி செய்யலான்றதை வீடியோவில் போய் பார்த்துடலாம். முதல்ல நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த புயல் டைமில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு சின்ன பயத்தோடு தான் பண்ணுறோம், மழை வந்துருமா இல்லை புயல் ஏதாவது வருமானு சொல்லிட்டு. பட் இது வரைக்கும் காட்ஸ் கிரேஸ் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நல்லபடியாக பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா ஒரு நல்ல காசுக்காக நம்ம வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பசங்களுக்காக பண்ணுறோம் அண்ட் ஆர்ஃபனேஜில் இருக்கிற பசங்களுக்காக பண்ணுறோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து சாப்பாடு ஏதோ ஒன்று சாப்பிட்றதுக்குன்னு கிடைக்கும். பட் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களும் ஒரு திருப்தியாக சாப்பிடுவாங்க. நம்மளுக்கெல்லாம் வந்து சாப்பிட்றது பிரச்சனையே இல்லைங்க, எப்போ தோணுதோ நம்ம சாப்பிடுவோம். பட் அவங்களுக்கு வந்து கொடுக்குறது தான் அவங்க சாப்பிட முடியும். ஸோ இந்த மாதிரி வெரைட்டியாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் பண்ணுறோம். ஸோ சிக்கனில் இது புது வெரைட்டி அவங்க சாப்பிட போகிறாங்க. வேறு ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 kg வீட்டில் செய்யறதுக்கு ஒரு 100 ml போதும். ஓகே, ஆட் பண்ணிக்கலாம். 5 கிலோ பண்ணுறோம் இல்லைங்களா? 5 கிலோ பண்ணும்போது நம்ம 1/2 லிட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். அதே நீங்கள் 1 கிலோ பண்ணுறீங்கன்னா 100 ml ஆயில் இருந்தால் போதும். ஏன்னா சிக்கன்லேயே கொஞ்சம் எண்ணெய் வரும். அந்த ஃபேட் பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல ஃப்ரைலாம் செஞ்சோம்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் ஆமா, இதுல எதுவுமே கிடையாது. ஓகே, சிக்கன் தான் ப்ளஸ் ஒரு ஸ்பெஷல் மசாலா. அது என்னன்றதை பாருங்க. லாஹோரி கிரீன் சிக்கன் செய்யறதுக்காக நம்ம வந்து ஒரு கிரீன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்க போறோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொத்தமல்லி சும்மா 1 kg செய்யறீங்கன்னா இவ்வளோ இருந்தால் போதும், ஒரு கை. ஓகே, கொஞ்சம் எடுத்தால் போதும். அதே ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் புதினாவும் ஒரு 2 பச்சை மிளகா. ஓகே, இதுதான் 1 kgக்கான மெஷர்மெண்ட். நீங்கள் நம்ம 5 kg செய்ய போகிறோம், அதுக்கான பேஸ்ட் அரைச்சி எடுத்து. எதனா ஒரு சண்டே வந்து உங்களால் சமைக்க முடியல அப்படின்னாக்க நீங்கள் வந்து இந்த சிக்கன் கிரேவி பண்ணிட்டு கூட தோசை ஊற்றி சாப்பிடலாம், இல்லை பூரி பண்ணிட்டு கூட சாப்பிடலாம். ஏன்னா வந்து நம்ம நிறைய காய்ங்கெல்லாம் நம்ம வெங்காயம் தக்காளிலாம் நம்ம வெட்டுற அவசியமே இருக்காது. ஒரே மாதிரி சாப்பிட்டு, ஆமாம், ஒரே கலரில் சாப்பிடும்போது அது கொஞ்சம் போர் அடிக்கும். அதுவும் நம்ம பாகிஸ்தான் ரெசிபி மைண்ட் நினச்சி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ஃபர்ஸ்ட் வந்து பூண்டு தான் போட போறோம். 100 grams போட்டுக்கலாம். 100 grams. பண்ணலாங்களா? கிண்டு இஞ்சி ஸோ அடுத்தது இஞ்சி ஆட் பண்ணிக்கலாங்க. இஞ்சி ஒரு 100 grams. ரொம்ப ஆயில் கூட ஆயிடுச்சுக்கலாம். சில்லி பவுடர் எவ்வளோ எடுத்துருக்கோங்க? ஒரு 10 to 15 grams போட்டுக்கலாம். ஓகே, கொஞ்சம் போடுங்க, முக்கா போடுங்க. இதோட ராஸ்மெல் போகிறதுக்காக நம்ம ஆயிலே கொஞ்சம் போட்டுருக்கோம். ஓகே, மஞ்சத்தூள் ஒரு அளவாக போட்டுக்கோங்க. மல்லித்தூள் மிளகாய் தூளை விட கொஞ்சம் கம்மியாக. ஆமாம், ஒரு 5 to 10 கிராமுக்குள்ள மல்லித்தூள். அடுத்தது 5 kg சிக்கன் வாங்கி வச்சிருக்கோம், க்ளீன் பண்ணிட்டோம், ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன்லாம் இப்போ ஆட் பண்ணிடலாம் இதில். அதுக்கப்புறம் ஊற்ற போட்டுருக்கோம். நம்ம செய்யறது எல்லாமே கலர் பார்த்தீங்களா? அதான் நல்ல கலர் வருது. ஸோ கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அதுவும் ஒரு 10-15 கிராம் போதுங்களா? 10 கிராம். ஓகே, சூப்பர். ஸோ உப்பு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய். அந்த கிரீன் கலரில் அந்த ரெட் கலரும் சேர்ந்து மிக்ஸ் ஆகுது. சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40% மேலே குக் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, 1/2 லிட்டர் தயிர். அவ்வளோதான். ஓகே, ஸோ தயிர் ஊற்றினோம்னா அந்த சிக்கன் இன்னும் சாஃப்ட் ஆகிடும். கொஞ்சம் கெட்டியாகவும் ஆகும். ஸோ இப்போ வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிடுறோம். ஆமாம், சிக்கன் எல்லாம் வெந்துருச்சு. லாஸ்ட்டாக வந்து ஃப்ரெஷ் க்ரீம் தான். ஆயிலாம் பிரிஞ்சு வந்துருச்சு. ஓகே, ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி அப்படியே மூடி வைங்க. கடைசியா டெக்கரேஷன் கொடுங்க.
பெப்பரும் சீரகம் ஒரு 10 கிராம் போட்டால் போதும் இல்லையா? மிளகும் சீரகத்தோட அளவே. அந்த ஃப்ரெஷ் க்ரீம் போட்டதுக்கப்புறம் லாகூரி கிரீன் சிக்கன் வாசனையும் சூப்பராக இருக்குது. ஸோ சூப்பராக வந்து நம்மளோட லாகூரி கிரீன் சிக்கன் வந்து ரெடியாக இருக்குது. இது வந்து சப்பாத்தி பூரியோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். புளிப்புக்கு வந்து நம்ம தயிர் தான் ஆட் பண்ணியிருக்கிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வெட்டுற வேலைலாம் நம்மளுக்கு இல்லவே இல்லை. வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் மட்டும் போதும். ஸோ ஈஸியாக வந்து இதை பண்ணிடலாம். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான சிக்கன் வீட்டில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாஃப் அன் ஹவர் தான் இருக்கும். ஸோ 5 kgsே வந்து ஹாஃப் அன் ஹவரில் முடிச்சிட்டோம். நம்மளோட லாகூரி க்ரீன் சிக்கன் வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. ஸோ வித்தியாசமான க்ரீன் சிக்கனாக தான் சொல்லணும் இது. அண்ட் நல்ல சாஃப்டாகவும் இருக்குது பார்க்கவே. ஸோ இது நான் இப்போ டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்குது. அந்த மசாலாலாம் நல்லா அந்த சிக்கனில் வந்து பிளெண்ட் ஆகிருக்குது. நம்ம ஊற வச்சுலாம் போடலாம். அப்படியே நம்ம எல்லாத்தையும் ஒன்றாவே ஆட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணோம். ஊற வச்சு போட்டுறதுக்கு வேறு மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து இது பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்குது. இதுலேயே அந்த வேகும் போதே வந்து மசாலாலாம் நல்லா ஊறி இருக்குது. சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது. அந்த தயிரோட புளிப்பு, அதுக்கப்புறம் வந்து இந்த புதினாவோட ஃப்ளேவர் இதெல்லாம் நல்லா இறங்கியிருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஃப்ளேவர்லாம் சூப்பராக இறங்கியிருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தியாசமான சிக்கன் சாப்பிட்றவங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும். நம்ம யூசுவலாக சாப்பிட்ற சிக்கன் ஃப்ரைக்கு தெரியுதுங்களா? ஆமாம், நல்லா தெரியுது. ஓகே ஓகே. ஸோ ஒரே மாதிரி பண்ணாமல் நம்ம இந்த மாதிரிலாம் கூட ட்ரை பண்ணலாம். அண்ட் புதினாவும் கொத்தமல்லியும் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம எதனா பிரியாணிலலாம் பண்ணும்போது தூக்கி தனியாக வச்சுடுவாங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி கொடுக்கும்போது நம்மளும் ஒரு க்ரீன்ஸ் சேர்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் சிக்கனும் வந்து ப்ரோட்டீனு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தியாசமான சிக்கன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாப்பிடுங்க. ஸோ விங்ஸ் இது விங்ஸ்லாம் இன்னும் சாஃப்டாக இருக்கும். விங்ஸ் லெக்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டாக பாருங்க. கையில் எடுத்தோடனே அழகாக வந்துருச்சு. கையில் அப்படியே புட்டவுடனே வந்துடுது. பார்க்கும்போதே டெம்ட் ஆகுது. பட் இன்னைக்கு சாட்டர்டேன்றதுனால சாப்பிட முடியாது. எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை, நாங்கள் சாப்பிடுவோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சாச்சு. நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு ஆஷ்ரமில் குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். பிரியாணியோட சேர்த்து கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக. ஸோ இதில் ஒரு சின்ன சந்தோஷம் எங்களுக்கு. ஏன்னா இது எங்களோட ஃபர்ஸ்ட் டைம் வேறு நாங்கள் இந்த மாதிரி ஆர்ஃபனேஜுக்கு போய் கொடுக்க போகிறது. பட் அவர் நிறைய அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி குக் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு போய் ஆர்ஃபனேஜில் கொடுக்கும்போது அந்த பசங்க சாப்பிட்டுட்டு அதுங்களுக்கு ஒரு சின்ன சிரிப்பு இருக்கும்ல. நம்மளெல்லாம் வந்து தேங்க் பண்ணுவாங்க பாருங்கள். அதெல்லாம் வந்து காட்ஸ் கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும். ஸோ இன்றைக்கி அந்த வேலை தான் நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹேமாஸ் குக்கிங் வேர்ல்ட் அவங்க சேனலோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.